இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஐந்திணையின் நிலம், தொழில், கடவுள், மக்கள் பற்றினது தான் பார்க்க போகிறோம். ஐந்திணைகள்னால் என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவையெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஐந்திணைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குறிஞ்சி திணை. குறிஞ்சிக்கான நிலம் பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி பூ எங்கே பூக்கும்? மலையில் பூக்கும். ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும். அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா, மலையில் என்ன தொழில் பண்ணுவாங்க? வேட்டையாடுவாங்க, இல்லை தேனை சேகரிப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, வேட்டையாடுதல், சேகரித்தல். அவங்களோட கடவுள் யாருன்னா முருகன். அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குறவன், குறத்தியர். செகண்ட் பார்க்க போகிறது முல்லை. முல்லைக்கான நிலம் பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். காட்டில் என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க. அவங்களுக்கான தொழில் பார்த்திங்கன்னா ஆநிறை மேய்தல். அவங்களோட கடவுள் யாருன்னா மாயோன். அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயர், ஆட்சியர். மூன்றாவதாக பார்க்க போகிறது மருதம் திணை. மருதத்துக்கான நிலம் பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலில் என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா வேளாண்மை. அவங்களோட தொழில் என்ன? வேளாண்மை. கடவுள் பார்த்திங்கன்னா இந்திரன். மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? உழவன், உலத்தியர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெய்தல் திணை. நெய்தலுக்கான நிலம் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலில் என்ன தொழில் பண்ணுவாங்க? மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. அவங்க கடவுள் பார்த்திங்கன்னா வருணன். அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பரதவர், நுலத்தியர். லாஸ்ட்டாக பார்க்க போகிற திணை பாலை. பாலைக்கான நிலம் பார்த்திங்கன்னா வறண்ட நிலம் அல்லது மணலும் மலர் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. அவங்க தொழில் என்ன பண்ணுவாங்கன்னா, வறண்ட நிலத்தில் ஒன்றுமே இல்லையா, அதனால அவங்க வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் வழிப்பறி பண்ணுவாங்க. அவங்க தொழில் என்ன? வீர செயல்கள். அந்த கடவுள், அவங்க வழங்கக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா கொற்றவை. அந்த மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா மறவர், மறத்தியர். அவ்வளோதான். நம்ம ஐந்திணையோட நிலம், தொழில், கடவுள், மக்கள்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். நன்றி.